ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். இந்த உலகத்துல எனக்கெல்லாம் யாரா இருக்கா, எனக்கெல்லாம் யாரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட உட்காந்துருந்தீங்கன்னா, மகனே மகளே, உங்களுக்காக ஒரு வார்த்தையோட உங்க இடத்துல வர, நீங்க விசுவாசம் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நான் மட்டும் தான் ஆண்டவர் வார்த்தைன்னு சொல்றாரு. வார்த்தைக்குள்ள போயிட்டா அவர் இருக்காருங்க, உங்களுக்காக வார்த்தைக்குள்ள போறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆடு மேய்ச்சாரை தூக்கிட்டு வந்து அரசனாக்கினாரு, அரச பாதையை நடத்தினார், நிறைய இடத்துல விழுந்தாரு. நித்தமாய் அவர் முடிவு பரியந்தம் தாவீதை நடத்தினாரு. ஏன்னா கர்த்தர் என்ன படைச்சாருப்பா, என்ன அவர் தான் கூட்டு வந்திருக்காரு. அப்ப எதனா எனக்கு பண்ணுற ஒரு விசுவாசம் அவருக்கு இருக்கு. பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்துல நீங்க ஹெல்ப்புக்காக இங்க போறீங்களா, அங்க போறீங்களா, இல்ல எங்க போய் ஏமாந்தீங்கன்னு தெரியல. நானும் பல இடத்துல பல ஹெல்ப் கேட்டிருக்கேன், ஏமாந்துருக்கேன். ஆனா என்னைக்கு கர்த்தர் தான் எனக்கு பங்கு அப்படின்னு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சனோ, எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் ரெடி ஆயிட்டார். நீங்க என்னைக்கு அவரு எனக்கு இருக்காரு, அவரு என்ன பார்த்துப்பாரு, இருந்தாலும் இல்லைனாலும், கொடுத்தாலும் கொடுக்கலாலும் எனக்கு என் தேவன் இருக்காருன்னு சொல்லி முடிவுக்குள்ள உங்களுக்கு வரீங்களோ, அன்னைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் அதிகம் வல்லவர். இப்பயும் சொல்றேன், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் த காட். கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாரும் செய்து முடிக்க அதிகம் வல்லவர். புரியுதா? பூர்ண திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். உங்களுக்கான காரியங்கள் அதிசீக்கிரத்துல விரைவில் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. இதனால என்ன வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.